ஹரிசர்வோத்தமா வாய் ஜீவோத்தமா ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இது ஞான உபதேசம். பகவானின் வார்த்தைகள் வழியாக நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் ஒரு ஆன்மீக பயணம். இன்றைய வீடியோவில் நாம் பேச இருப்பது கர்மா மற்றும் கர்ம வினைகள். கர்மா என்றால் என்ன? கர்மா என்ற சொல் கிரி என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. கிரி என்பதற்கு செயல் என்று பொருள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு பலனை உருவாக்கும். நல்ல செயல் நல்ல பலன்களையும், கெட்ட செயல் கெட்ட பலன்களையும் உருவாக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் ஒரு செயல் எப்படி கர்ம வினை ஆகி நம் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பது நம்முள் பலருக்கு தெரியாத விஷயம். இந்த கர்மா எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். நம் சனாதன தர்மப்படி கர்மா 3 வழிகளில் உருவாகிறது. முதலாவதாக மானச கர்மா, மனதில் தோன்றும் எண்ணங்கள் மூலம் உருவாகும் கர்மா. இரண்டாவதாக வாசிக கர்மா, வாயால் பேசும் வார்த்தைகள் மூலம் உருவாகும் கர்மா. மூன்றாவதாக காய்க கர்மா, உடலால் செய்யும் செயல்கள் மூலம் உருவாகும் கர்மா. இன்று மானச கர்மாவை பற்றி விரிவாக பார்ப்போம். நம் எண்ணமே கர்மாவாக மாறுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதுதான் மானச கர்மா. மனதில் தோன்றும் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையையும் அடுத்த பிறவியையும் தீர்மானிக்கும். தவறான சிந்தனை பாவத்தை ஈர்க்கும். ஒருவர் மேல் வெறுப்பு, பொறாமை, காமம், பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் பாவத்தின் விதைகள். நல்ல சிந்தனை புண்ணியத்தை தரும். பகவானை நினைவு கூறுதல், பகவானின் நாமம் ஜபித்தல், தியானம், பரோபகாரம் செய்ய நினைப்பது, பிறர் நலம் வேண்டி நினைப்பது, யாரையும் அவமதிக்காத எண்ணம் வைத்திருப்பது புண்ணியத்தை தரும். இந்த மானச கர்மாவின் பாவத்தின் சில வடிவங்களை பற்றி பார்ப்போம். பொறாமை, பிறர் முன்னேற்றத்தை பார்த்து மகிழாமல் உள்ளுக்குள் கசப்பாக நினைப்பது. இவர்கள் அடுத்த பிறவியில் மன அமைதி இல்லாத சூழ்நிலைகளில் வாழ செய்யும். வெறுப்பு, ஒருவரை அடிக்கடி குறை சொல்லும் எண்ணம், ஒருவரை வீழ்ந்து போக வேண்டும் என்று நினைப்பது பாவமாக மாறி அடுத்த பிறவியில் பகைவர்களால் சூழப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கும். காமம், அடங்காத ஆசைகள், ஒழுங்கற்ற இச்சைகள், தவறான பற்றுகள் மனதில் இருந்தாலும் பாவம் தரும். பெரியவர்களை அவமதிக்கும் எண்ணம், பெரியவர்கள் மீது மனதிலேயே மரியாதை இல்லாமல் இவர்களுக்கு என்ன தெரியுமோ என்று அவமதித்தாலும் பாவம் உண்டாகும். இதனால் அடுத்த பிறவியில் அறியாமை மிகுந்த வாழ்க்கையை அடைவோம். இரட்டை முகம், வெளியில் நல்லவராக நடித்து உள்ளுக்குள் பிறருக்கு கேடு நினைப்பது. இப்படிப்பட்டவர்கள் அடுத்த பிறவியில் அசுரகுணம் கொண்டவர்களாக பிறக்கிறார்கள் என்பது கருட புராணம் கூறுவது. இந்த மானச கர்மாவின் புண்ணியத்தின் சில வடிவங்களை பற்றி பார்ப்போம். பகவானை நினைவு கூறுதல், மனதில் பகவானின் நாமத்தை நினைப்பது புண்ணியம் தரும். பரோபகாரம் செய்ய நினைத்தல், பிறர் நலம் வேண்டி மனதில் தோன்றும் எண்ணம் கூட புண்ணியமாக ஆகிறது. அன்பும் கருணையும், எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் அனைவரும் சமமாக காணும் மனநிலை. இந்த மானச கர்மாவை பற்றி ஒரு கதையின் வாயிலாக பார்க்கலாம். பரமபதத்தின் நுழைவாயிலை காக்கும் 2 காவலர்கள் இருந்தனர். அவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன். அத்தகைய தூய வைகுண்டத்தில் கூட மனித மனதிற்கு வரும் சிறிய அகங்காரம் எவ்வளவு பெரிய விளைவுகளை தர முடியும் என்பதற்கான சான்றுதான் இவர்களின் கதை. ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க விரும்பினார்கள். இம்முனிவர்கள் யார் என்றால், பாலகர்களைப் போல உடலமைப்புடன் இருந்தாலும் துறவு, ஞானம், தபசில் மிகுந்தவர்கள். அவர்கள் முழுமையான தத்துவ ஞானிகள். அந்த நேரத்தில் ஜெய விஜயர்களின் மனதில் ஒரு அகங்கார எண்ணம் தோன்றியது. இவர்கள் பார்ப்பதற்கு சிறு பிள்ளைகள் மாதிரிதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன ஞானம் இருக்க போகிறது? இப்படி சிறு வயதில் உள்ளவர்களை கூட பரமபத வாசலில் அனுமதிக்க வேண்டுமா என்ற அந்த எண்ணமே அவமதிப்பாகவும் அகங்காரவுமாக வெளிப்பட்டது.
அவர்கள் சனகாதி முனிவர்களை தடுத்து நிறுத்தினர். மிகுந்த ஞானிகளான சனகாதிகள் இதை கண்டு கோபமடைந்தார்கள். வைகுண்டத்தின் காவலர்களாக இருந்தும் கூட இப்படி அவமதிப்பும் அகங்காரம் உங்களை தோன்றியிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பூலோகத்தில் 3 முறை அசுரர்களாக பிறந்து அகங்காரத்தின் விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சாபமளித்தார்கள். ஜெய விஜயர்கள் திகைத்தனர். பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணடைந்தனர். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் கூறினார், முனிவர்களின் சாபம் தவிர்க்க முடியாதது. நீங்கள் 3 முறை அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்பதும் நான் அவதரித்து உங்களை விடுவிப்பேன் என்றார். அதன் விளைவாக ஜெய விஜயர்கள் முதல் பிறவியில் இரண்யகசிபு இரண்யாக்ஷனாக பிறந்தனர். இவர்களை ஸ்ரீ வராக அவதாரத்தில் இரண்யாக்ஷனையும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தில் இரண்யகசிபுவையும் வதம் செய்தார். 2வது பிறவியில் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தனர். இவர்களை ஸ்ரீ ராம அவதாரத்தில் வதம் செய்தார். 3ஆம் பிறவியில் சிசுபாலன் தண்டவக்ரனாக பிறந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் இவர்கள் வதம் செய்யப்பட்டனர். 3 பிறவிகளிலும் அகங்காரமும் தீய எண்ணங்களும் அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தின. ஆனால் அந்த இறப்புகளின் மூலமாகவே அவர்கள் பாப விமோசனம் பெற்று மீண்டும் பரமபதத்தை அடைந்தார்கள். இந்த கதை சொல்லும் செய்தி, ஒரு தீய எண்ணம் வைகுண்டத்தில் இருக்கும் ஒருவரை கூட கீழே தள்ளிவிடும். எண்ணம் கர்மாவாகி வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகையால் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு யாரையும் அவமதிக்காமல் அகங்காரம் வராமல் வாழ்வதே முக்கியம். சுருக்கமாக சொன்னால், நல்ல எண்ணம், இனிய சொல், நல்ல செயல் புண்ணியத்தை தரும். கெட்ட எண்ணம், கெட்ட சொல், தீய செயல் பாவத்தை தரும். அதனால் கர்மாவின் உண்மையை புரிந்து நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்துவோம். அடுத்த வீடியோவில் வாசிக கர்மாவை பற்றியும் காயிக கர்மாவை பற்றியும் விரிவாக பார்ப்போம். நன்றி.